தென்னை சாகுபடி நுணுக்கங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கணபதிபுரம் கே அருள்ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் தென்னை சாகுபடியை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கீங்க? தென்னை சாகுபடிங்கிறது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொன்று, தென்னை மரங்கிறது ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. தென்னை மரத்தில் உள்ள அனைத்து பொருட்களில் இருந்தும் நமக்கு வருமானம் இருக்குது. பீரியாடிக்காக தேங்காய் வருமானம், இப்போ ஈக்கல் வருமானம், அதனுடைய விறகு வருமானம், கொதம்பு, அந்த மாதிரி இதெல்லாம் எல்லா இதுவுமே நமக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு கிராப். அதனால் நம்ம மேஜராக தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னை ஒரு மகசூல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மண்ணை என்ன மாதிரி தன்மைக்கு மாற்றுறீங்க? தென்னையை பொறுத்த மட்டும் நம்ம நடவு பண்ண உடனே நமக்கு எந்த வருமானமும் கிடைக்கிறது இல்லை. நம்ம தென்னை மரத்தை நல்ல கன்றுகள் தேர்வு பண்ணி நட்டு மினிமம் 4லேருந்து 5 வருஷம் கழித்து தான் நமக்கு ஒரு நல்ல வருமானம் அதுலேருந்து எதிர்பார்க்க முடியுது. அப்போ நம்ம தென்னை மரத்தை அதை தோப்பு நடவு பண்ணுறதுக்கு பிளான் பண்ண உடனே அந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணி நட்டுட்டு நம்ம அதுக்குள்ளேயே ஊடு பயிராட்டு தோட்டங்கள், வாழைகள், அந்த மாதிரி பயிர்கள் கொஞ்சம் பண்ணி தான் அந்த தென்னை மரத்தை நம்ம வளர்த்து கொண்டு வரோம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு ஒரு 4 வருஷத்தில் அனுபவம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒட்டு ரகங்கள் வச்சோம்னா ஒரு 3 வருஷத்தில் கூட கொண்டு வர முடியுது. பட் நம்ம நல்ல பாரம்பரியமான நாட்டு ரகங்களோ இல்லை நெட்டை ரகங்களோ வைக்கும்போது நமக்கு 4 வருஷத்துக்கு பிறகு தான் அனுபவம் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ஊடு பயிர், அதுக்குள்ளால வாழை பண்ணிடுறோம், நிறையா தோட்டங்கள் பண்ணுறோம், வெள்ளரி, வெண்டை, அந்த மாதிரி பட்ட சாகுபடிகள்லாம் பண்ணும்போது நமக்கு அதை நம்ம கவனிக்கும் போது அது கூடவே தென்னை மரமும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு வளர்ந்துருது. அந்த மாதிரி சின்ன தென்னை மரம் வளர்க்கும் போது இந்த காண்டாமிருக வண்டு மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். அதை நம்ம கவனித்து வளர்த்துட்ருக்கோம். சரி, தென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போது கன்று தேர்வு மிக முக்கியமாக சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ கன்றுகள்லாம் எங்கே போய் வாங்குறீங்க? நான் நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள்ல இருந்து கன்று தேர்வு பண்ணி தான் நட்டுருக்கேன். கொஞ்சம் மட்டும் நான் புத்தளம் அரசு பண்ணையிலேருந்து கொஞ்சம் வாங்கி நட்டேன். நெட்டை குட்டை ரகம் வாங்கி நட்டிருக்கேன். மற்ற மாதிரி பொதுவாகவே நாங்கள் எங்களுடைய பாரம்பரியமான ஒரு 50-60 வருஷம் மரத்தில் உள்ள இதில் இருந்து கன்றுகள் எடுத்து நாங்கள் சொந்தமாக பாய் வச்சு தான் நட்டுட்ருக்கோம். சரி, அதாவது அடிப்படையில் நீங்கள் விவசாயத்தை சார்ந்து தான் இருந்தீங்களா இல்லை வேறு தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா? எங்கள் குடும்பங்கிறது பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான். அப்பா விவசாயி. நான் இன்ஜினியரிங் படித்தேன். படிச்சுட்டு சுயமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கவர்மெண்ட் பிடபிள்யூ, ஐஎஸ்ஆர்ஓ இங்கே இந்த மாதிரி இடங்களில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். படிக்க போகும்போதே அப்பாவுக்கு விவசாயமாக கூட தோப்புக்கு வர்றது போகிறது, அவங்களுக்கு இடைவேளைக்கு கஞ்சி கொண்டு வரது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்போது அப்பாட்ட இருந்த அந்த விவசாயங்கள் நம்ம கொஞ்சம் கற்று வச்சுருந்தேன். நான் எனக்கான வேலைகள் படிப்பு முடிஞ்சு பண்ணி அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பாவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சைடாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எனக்கு விவசாயத்தில் வந்த இன்ட்ரெஸ்ட்னால இப்போ முழு நேரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஒர்க் எனக்கு சைடு ஒர்க் மாதிரி ஆகி போயிட்டு இப்போ முழு நேரமாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எனக்கு என்னென்னா, நான் செய்துட்டு இருக்க தொழில் எனக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழில். அது ஒரு பெரிய ஹைலி ஸ்டாண்டர்ட் தொழில். ஆனால் எனக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விவசாயின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கௌரவம் இருக்க மாதிரி நான் தோணுச்சு. அதனால விவசாயம் பண்ணணும், நாம் விவசாயி அப்படின்னு ஒரு நெஞ்ச நிமிர்த்தி பேசணும், நான் எனக்கானதை உற்பத்தி பண்ண முடியும், நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு இது வரணுங்கிறதுக்காக அது நடந்துட்டு தான் இருக்குது. அது ஆளெல்லாம் வச்சு கவனிக்கிற அளவுக்கு வச்சுட்டு நான் விவசாயத்தை கவனிக்கிற அளவுக்கு உள்ளே வந்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ ஏற்கனவே உங்களுடைய நீங்கள் படித்த படிப்பிற்கான வேலையும் பார்த்துட்டு கூடவே இதை பகுதி நேரமாக ஆரம்பித்து இப்போ முழு நேரமாக அதில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்குதா? ஆமாம், எனக்கு இது என்னென்னா, எனக்கு விவசாயங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான தொழில். என்னென்னா, நான் யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னால் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியுது. என்னால் நல்ல தரமான பொருள்களை உற்பத்தி பண்ண முடியுது. இப்போது உற்பத்தி பண்ணுற பொருளை நானே நேரடியாக விற்பனை பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் விவசாயிகள் நேரடி விற்பனை மற்றும் கொள்முதல் மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கி வெள்ளம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு மக்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஆதரவு கிடச்சி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இப்போ அதை இன்னும் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா டைப்ஸ் ஆஃப் விவசாயமும், முதல்ல தென்னை மட்டும் பண்ணி வாழை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, தோட்டப்பயிர் எல்லா இதுவுமே பண்ணிட்டு இருக்கேன். தர்பூசணி கூட நம்ம இடத்துல வருமானு கேட்டாங்க. நான் இந்த கொரோனா டைமில் போட்டிருந்தோம், நல்ல மகசூல் கிடச்சிது, நல்ல ரேட்டுக்கு விற்றேன், பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அதனால எனக்கு என்னென்னா, இப்போ விவசாயம் எனக்கு என்ன மகிழ்ச்சிகரமாக தான் வச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கேன். சரி, அதாவது நிறைய சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இப்போ தென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் கேட்டால் சொல்கிறாங்க, இன்னர்கிட்ட போய் கேளுங்க, நிறைய நுணுக்கங்கள்லாம் தெரியும், அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இந்த நுட்பங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் தென்னை சாகுபடி ஆரம்பித்து பண்ணும்போது நம்ம முதல்ல இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்தனால இதை பற்றி உள்ள நுணுக்கங்களை கேட்கறதுக்கு முன்னோடி விவசாயிகள் நிறைய பேர்ட்ட தொடர்புகள் வச்சுருந்தேன். அவங்கள்ட்ட இருந்து நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்கொண்டேன். அதுபோல் விவசாய அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் தொடர்புகள் வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்தும் நிறையா இதுகள், நம்ம கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அங்கேயும் ஒரு தொடர்பு வச்சுருந்தேன். அங்கே இருந்தும் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடச்சதுனால அதில் இருந்தும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு பிறகு தான் தென்னை நிறைய நடவு பண்ண ஆரம்பித்து நம்ம அக்ரிகல்ச்சர் அதிகாரிகள், முன்னோடி விவசாயிகள் இவங்ககிட்டலாம் இருந்து கற்றுக்கிட்டு நம்மளும் அதுக்கு பிறகு செயல்முறை பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது உகந்ததுன்னு சில
இடங்கள்ல தெரிய வருது. நாம அனுபவமா படிக்கிறோம் சில விஷயங்கள். இதுக்கு இதை பண்ணினா நல்லா இருக்கு. இப்போ கூனொண்டு வந்துட்டு சரி நம்ம கூனொண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா மோனோக்ரோட்டோபாஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. சரி ரூட் ஃபீடிங் பண்ணலாம், இல்ல கொண்டையில ஸ்ப்ரே பண்ணலாம் மரத்துல. அந்த மாதிரி நம்ம எது ஈஸியா இருக்கு அப்படிங்கறத பார்த்து, எது எக்கனாமிக்கலாவும் இருக்கு, எது பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறத பார்த்து நாம அந்த மாதிரி ஒரு அறிவுல கத்துக்கிட்டு இன்னைக்கு நாம அதை செயல்படுத்தி நம்ம வந்துட்டு இருக்கனால நமக்கு அது ஒரு தென்னை சாகுபடி ஒரு நல்ல உகந்த சாகுபடி ஆயிட்டு இருக்கு எனக்கு. சரி, அதாவது தென்னையை பொறுத்த வரைக்கும் உடனே மகசூல் கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே சொன்னீங்க 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி சொன்னீங்க. இந்த மாதிரி 3 வருஷம் அதுக்காக காத்துட்டு இருக்கும்போது இடையில வந்து ஊடுபயிரா வந்து இப்போதைக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க? நான் தென்னை மரத்துக்குள்ள வந்து ஊடுபயிரா வந்து வாழை வச்சிருக்கேன். அதுபோக காய்கறியில் பார்த்தீங்கன்னா வெண்டை, மிளகாய் இந்த மாதிரிப்பட்ட செடிகள் நிறையா வச்சுருக்கோம். வெள்ளரி போட்டிருப்போம் எப்போவுமே. சீசனல் கராப்பாட்டு தர்பூசணி 2 வருஷம் பயிர் பண்ணியிருக்கேன். அது மற்ற மாதிரி வாழை மெயின் ஊடுபயிராக வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்ல மிளகும் வச்சுருக்கோம். அது வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து இது பண்ணாங்க. அதனால கொஞ்சம் நல்ல மிளகு செடியும் வச்சுருக்கோம். இப்போ தென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்போ கண்டு தேர்வு உங்கள் நாட்டு கண்டுகளே தேர்வு பண்ணி வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அதை வந்து வளர்ச்சி ஊக்கிகளாக வந்து என்னென்ன போடுறீங்க, என்னென்ன உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க? தென்னை பொறுத்த மட்டும் வந்து நம்ம வந்து தொழு உரம் ஜாஸ்தியாக போடுறோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இன்டர் கிராப்பாட்டு வாழை போடும்போது அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தொழு உரம் நமக்கு அந்த வாழை வழியாகவே அதுக்கு கிடைக்குது. அப்போ வாழை இருக்கிறது வரைக்கும் நமக்கு வந்து அதில் வந்து யூரியா, பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட் இது எல்லாமே வாழைக்கு ஃபீட் பண்ணுறதுனால நமக்கு தோப்பு முழுக்க அந்த பலன் இருந்துட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 வருஷம் வாழை போட்டு தென்னை மரம் வந்து ஒரு தடி வச்சு வரும்போது காய் வரக்கூடிய ஸ்டேஜ் வரும்போதுலேருந்து நாம் தனியாக அதை உழவு பண்ணி அதுக்கு தொழு உரம் போடுறோம். அதுபோக வேப்ப முன்னாக்கு நான் வந்து அதை பீரியாடிக்காக ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா எல்லா மரத்துக்குமே வச்சிருவேன். நல்ல வேப்ப முன்னாக்கு வாங்கி யூரியா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அது எனக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எப்போவுமே. அதுபோக அரசில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தென்னைக்கு நுண்ணூட்ட உரம் அது பண்ணிட்டு இருந்தேன். ட்ரையலுக்காக ஒரு 1 ஏக்கர் தோப்புக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அதனுடைய ரிசல்ட் இனி கொஞ்ச நாள் வர தான் நமக்கு அதை கரெக்டாக தெரிய வரும். மற்ற மாதிரி வந்து இதில் கிடைக்கக்கூடிய குலைகள் எல்லாமே நம்ம தலை இது எல்லாமே தென்னை மரத்துக்கு தான் நாங்கள் ஃபீட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு இது என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து தென்னையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஓலை, கொதம்பு, இந்த கொலக்கலாஞ்சி அந்த மாதிரிப்பட்ட இது எல்லாமே நான் ஒரு ஷெல்டர் மிஷின் வச்சிருக்கேன். அதில் போட்டு எல்லாமே கட் பண்ணி தூளாக்கி அதையும் தென்னைக்கு தான் மரத்துக்கு தோண்டி உரமாக வச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி மிஷின் கூட வச்சு அதில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை கூட அதை வந்து உரமாட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ தென்னை மரம் வளர்ந்துட்டு இருக்கு. தென்னை மரம் வளர்ந்துட்டு இருக்கும்போது சில தென்னை மரங்கள்ல எதிர்பாராத விதமாக நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருவீங்களா, இல்லை அதுக்கு ஒருவேளை வந்ததுக்கு அப்புறமா கூட கண்டுபிடிச்சாலும் அதை வந்து பாதுகாப்பாக கையாண்டுருவீங்களா? அது தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சின்ன மரம் வளரும் போது அதில் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் வந்து காண்டாமிருக வண்டு தாக்கத்தினால நமக்கு வந்து மரம் வந்து அது பால்பட்டு போகாது, ஒரு ஓலை ஒடிஞ்சு போகும். நம்ம அது உடனே பார்த்துருவோம். பார்த்த உடனே காண்டாமிருக வண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தடி வச்சு வளர்ந்து வரும்போது அதில் வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா சிகப்பு கூன்வண்டு. இது வந்து நம்ம ஊடுபயிர் வாழை பண்ணுறதுனாலே என்னவோ கொஞ்சம் கூடுதலாகவே வந்துட்டு இருக்கோம். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மோனோக்ரோட்டோபாஸ் வந்து நாங்கள் வந்து தென்னைக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அடுத்த பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாடல் நோய் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்குது. வேர்க்கெடுதல் வந்து அந்த வாடல் நோய் தாக்கம். அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மரத்தினுடைய கொண்டையில் ஸ்ப்ரே பண்ணுறதும் மற்ற மாதிரி ரூட் ஃபீடிங்கும் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வாடல் நோயை நாம் நினைச்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கோசியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது இந்த மழையெல்லாம் இப்போ வந்ததுனால அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வாடல் நோய் வந்து நமக்கு இப்போ தென்னை மகசூலை ரொம்ப குறைச்சிட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ சொன்னீங்க ருப்போஸ் சுருள் வெள்ளை தாக்குதல் கொஞ்சம் சமீப காலத்தில் இருந்துச்சு. அப்போ கூட நமக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளாக குமரி பண்பலையில் கூட சொன்னாங்களே, அதெல்லாம் கேட்டு பயன்படுத்தி பார்த்தீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது அந்த இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில் தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. நாம தனிப்பட்ட முறையில் அதை பண்ண முடியல. எல்லா தோப்புகள்லையுமே நாம வந்து அந்த இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லி அந்த மஞ்சள் துணி நம்ம கிரீஸ் தடவி வச்சது, ஆயில் தடவி வச்சது அந்த மாதிரிப்பட்ட இதில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ரெண்டாவது நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கூட என்ன பண்ணோம்னா பவர் ஸ்ப்ரேயரை வச்சு கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரேயிங் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு என்ன கொஞ்சம் சின்ன மரம் இருந்த தோப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம கீழே இருந்து ஹை ப்ரெஷரில் வாட்டர் அடிக்கும் போது வந்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக தான் செய்திருந்தது. மற்ற மாதிரி அதுக்கு வேற கெமிக்கலைஸ்டு மருந்து எதுவும் நம்ம அதுக்கு கொடுக்கல. அரசும் நம்ம இவங்க ஆராய்ச்சி மையத்திலிருந்து இது பண்ண மாதிரி ஒட்டுண்ணி நிறைய கொடுத்தாங்க. அரசு இதுலயே கொடுத்தாங்க. அந்த ஒட்டுண்ணிகளும் விட்டோம். ஆனால் இப்போதைக்கு அந்த சுருள் வெள்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, அதாவது இப்போ சொன்னீங்க நுண்ணுயிர் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை வாங்கி விட்டோம். அது என்ன மாதிரி முறையில் விட்டீங்க? அது என்ன பண்ணணும்?
அதாவது நுண்ணுயிர் வந்து அதை தென்னை ஓலையிலேயே வளர்த்து சின்ன இதாக கொடுத்தாங்க. நாம கொண்டு வந்து நம்மளுடைய மரத்தில் வந்து அதை ஸ்டாப்லர் பண்ணி விட்டோம். அதை அதிலிருந்து இனப்பெருக்கம் பண்ணி நம்மளுடைய சுருளியை வந்து அதுக்கு இதுதான் உணவு. அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் இங்கே நிறைய பெருகி கண்ட்ரோல் ஆகிருக்கும். என்ன ரெண்டாவது ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஒரு தடவை நம்ம தோப்பை வந்து விசிட் பண்ணும்போது வந்து இந்த நமக்கு அந்த நன்மை பயக்கக்கூடிய ஈ வந்து நிறையா இருந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க. நமக்கு அது சந்தோஷமாகவும் இருந்து அதுக்கு பிறகு இப்போ கண்ட்ரோலும் ஆகிருக்குது. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்குது எனக்கு. சரி, இப்போ நீங்கள் பீரியாடிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இந்த வாடல் நோயாக இருக்கட்டும், இந்த மாதிரி வருது. பொதுவாக தென்னையை தாக்கக்கூடிய நோய் என்ன சொல்கிறீங்க உங்கள் அனுபவத்திலிருந்து? தென்னையை அதிகமாக தாக்கக்கூடிய நோய்ங்கிறது வந்து சிவப்பு கூனுண்டு. இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு அது காரணம் வந்து நம்மளுடைய வாழைப்பயிர் நிறைய பண்ணுறதுனாலன்னு நான் நினைக்கிறேன். அதுபோக இப்போ அந்த வாடல் நோய் தான் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அந்த வாடல் நோயில் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, மரம் வந்து பட்டு போகவோ அந்த மாதிரியே செய்யலை, ஆனால் மகசூல் மட்டும் குறைஞ்சிருது. மரமாகவே நின்றுட்டு இருக்கோம், நமக்கு மகசூல் இல்லாமல் போயிடுது. அதை வந்து 10% கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அரசு அந்த மாதிரி பலன் இல்லாத சில மரங்களை வந்து மாற்றுறதுக்கான மானியம் கொடுத்தாங்க. அதில் R&R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கொஞ்சம் மரங்கள்லாம் கட் பண்ணிட்டு புது மரங்கள் கொடுத்து அதுவும் நடவு பண்ணி இப்போ அதை திரும்ப வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அந்த தென்னை நல்ல மகசூல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தென்னை வளர்றதா இருக்கட்டும், வாழை வளர்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீர் முக்கியமாக இருக்குது. நம்ம முதல்ல பாரம்பரியமாக நம்ம வாய்க்கால் வச்சு தான் பாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து அந்த முழுநேர விவசாயத்துக்குள்ளே வந்த பிறகு நுண்ணுயிர் பாசன இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே தென்னை, வாழை, ஈவன் எல்லா காய்கறி, வெள்ளரி, வெண்டைக்காய், தக்காளி, எந்த காய்கறி எது பண்ணினாலுமே இப்போ நுண்ணூட்ட பாசனம் வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதில் தண்ணி சிக்கனம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா லேபர் மேனேஜ்மெண்ட், வேலையாள் கூலி ரொம்ப எனக்கு கம்மியாகுது. அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் என்ன கிடைக்குதுன்னா, விலையில களை அந்த மாதிரிப்பட்ட இதுகள் கொஞ்சம் ரொம்ப குறவாக இருக்குது. நேரம் ரொம்ப சிக்கனமாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இது பண்ணும்போது எனக்கு நிறையா கல்டிவேஷன் பண்ண முடியுது. முன்னால் நான் எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருந்தேனோ அதுலேருந்து 2 மடங்கு என்னால் கூடுதலாக அந்த நுண்ணூட்ட பாசனம் இருக்கிறதுனால பண்ண முடியுது. நுண்ணூட்ட பாசனம் அமைக்கிறது நம்ம ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்ததுனால நாங்களே அதுக்கு எங்களுக்கு தேவையான எல்லா இதுகளையும் பராமரிச்சுக்கிடுறோம். எல்லாமே பொருள் எல்லாம் நாங்களே கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி நம்ம எந்த மாதிரி வேணாலும் நான் ட்ரிப்பும் பண்ணிக்கிடுறோம், மைக்ரோ பண்ணிக்கிடுறோம், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமும் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன பயிருக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லா இதுகளையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை இந்த நுண்ணூட்ட பாசனத்தை நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இதை போட்டு எங்கே போட்டு இவன் தென்னையை பாதுகாத்துக்கிட போறான்னு. ஆனால் எனக்கிட்ட இருந்த அந்த ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டுங்கிறது எனக்கு அதுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது. என்னால் கரெக்டாக பிளான் பண்ண முடிஞ்சது. மோட்டர்லேருந்து எவ்வளோ தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகுது, அதை நம்ம இங்கே எவ்வளோ இதுக்கு பாய்ச்சினா கரெக்டாக இருக்கும், பைப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி என்னால் அதை வந்து அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தனால அதை 100% இல்லை 110% சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை. சரி, இது சிறப்பான ஒரு உங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் உங்களுடைய விடாமுயற்சியினாலே இந்த மாதிரி உருவாக்கியிருக்கீங்க. சாதாரண விவசாயம், அதாவது இப்போ தென்னை சாகுபடியாளர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இப்போ ஒரு முன்னோடி விவசாயியை சந்திக்காம வேளாண் அதிகாரியோ அந்த மாதிரி ஒரு இவங்களை சந்திச்சது உண்டா நீங்க? ஆமாம், வேளாண் அதிகாரிகளை சந்திச்சிருக்கேன். நிறைய அதிகாரிகள் நமக்கு வந்து நல்ல பக்கபலமாக இருந்து நிறைய அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. ஆனால் வந்து சில அரசு திட்டங்கள்லாம் நமக்கு கையில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. என்னென்னா, நமக்கு தென்னை மரத்தையோ வாழையோ காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை வந்த பிறகுதான் நான் தேட ஆரம்பித்தேன், இது எங்கே இருக்குது, இந்த பொருள் எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி தேடி நான் பண்ணிக்கிட்டேன். மற்ற மாதிரி நமக்கு வந்து செயல்முறை விளக்கங்கள் நிறைய இதில் அரசு அதிகாரிகளுடைய பக்கபலம் வந்து முழுசாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொட்டு நீர் பாசனங்கள் அமைக்கிறதுலாம் அந்த டாக்குமெண்டேஷன் பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருக்கு. வில்லேஜ் ஆஃபீஸ்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது இது எல்லாமே நாம விவசாயியாக இருந்துட்டு நம்மளுடைய முழு நேரங்கிறது நாம வயலில் இருந்தால் விளையில இருந்தால் மட்டும்தான் முடியும். இதுக்கு அலைஞ்சா இது ஒரு நாளில் முடியாது. அந்த வேலை ஒரு 10 நாள் அலையணும். நம்ம 10 நாள் ஒரு மாதத்தில் போனோம்னா நம்ம விவசாயம் பண்ண முடியாது, நம்மளுடைய பயிரை கவனிக்க முடியாது. நமக்கு அந்த மாதிரி இழப்புகள் இருக்கனால இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி விஷயங்களை தேடி அரசு தேடி போகல அதில். சரி, அதாவது இப்போ சொன்னீங்க சொட்டு நீர் பாசனத்திற்காக யார் யார் அணுகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இல்லை அந்த நிலம் வந்து நம்ம சொந்த நிலமாக இருக்கணுமா, இல்லை குத்தகை எடுத்துக்கிறவங்க கூட அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் வாங்குறதுக்காக தகுதி உடையவங்களாக இருக்கிறாங்களா? அதாவது சொட்டு நீர் பாசனங்கிறது இன்னைக்கு அரசு வந்து 100% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அது. ஆனால் என்ன அதில் நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம அந்த இதை ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்காக வில்லேஜ் ஆஃபீஸில் இருந்து இந்த ஃபீல்டு ஸ்கெட்ச் ஒன்று, அடங்கல், அதுக்கு அந்த பிளான் போட்டு அந்த ஒரு இதெல்லாம் வாங்குறதுங்கிறது வந்து பொதுவாக பார்த்தா அது ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அந்த வேலைகள் வந்து ஒரு நாள் 2 நாளில் நடந்து முடிய மாட்டேங்குது. அந்த சுருகிர் விவசாயி அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் வாங்க சொல்கிறாங்க. இந்த சான்றிதழ் வாங்கினா நாம வில்லேஜ் ஆஃபீஸில் இதை அப்ளை பண்ணி த்ரூ ஆர்ஐக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆர்ஐ வழியாக தாசில்தார் வழியாக போயிட்டு வர்றதுக்கு அது 15 நாள் ஆகி போயிருது. இந்த மாதிரி அந்த நடைமுறை சிக்கல் மட்டும் இருக்குது. அரசு நம்ம இதை வந்து விவசாய அதிகாரிகள்ட்ட எல்லாம் கொண்டு போய் இதுகளை கொஞ்சம் எளிதாக்கினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை நாம அவைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற மாதிரி நம்ம
சொந்த நிலத்துல பண்றதுக்கும் கொடுக்குறாங்க, பாட்டப்பயிர் பண்ற இடத்துக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு NOC சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு தான் சொல்றாங்க. இந்த பகுதியில் சிறப்பாக பண்ணுறீங்க, அதுவும் நிறைய நுணுக்கங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் ஏதாவது புதுமையான நுணுக்கங்கள் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சமீபத்தில் நம்ம நுணுக்கங்கள்ங்கிறது வந்து தென்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த வாடல் நோயை எதிர்த்து போராடுறது தான் பெரிய விஷயம். வாடல் நோய்க்கு நம்ம வந்து நிறைய மருந்துகள், அரசு ரெக்கமெண்ட் பண்ண மருந்துகள், மற்ற மாதிரி நம்ம அனுபவ ரீதியான சில மருந்துகள் எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணாலுமே வந்து இன்னைக்கு அதில் நடைமுறை சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்தில் வந்து தென்னை மரத்தினுடைய கொண்டை பகுதியில் வந்து அந்த மருந்தை கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து வேலையாள் கூலி ரொம்ப கூடுதல். தென்னை மரம் ஏறுறதுக்கான கூலி அந்த மாதிரி மருந்து ஊற்றினா ஒரு மரத்துக்கு இன்னைக்கு 100 ரூபாய் வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்து நம்மளுடைய விஞ்ஞான இதை பயன்படுத்தி மோட்டர் வச்சு ஹைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறோம் இன்னைக்கு. ஏன்னா அதுதான் நமக்கு எக்கனாமிக்கலாக இருந்தது. 100 மரத்துக்கு விடுறதுக்கு நமக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மோட்டரை வச்சு அதுக்கான பைப்பு டியூப் செட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் செலவில் நம்ம ஒரு 100 மரம் இது பண்ண முடியுது. நான் என்னுடைய மரங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. சரி, இப்போ ஒரு சாதாரணமாக தென்னை மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பிசின் மாதிரி வருமே, அந்த மாதிரி ஒரு பிசின் வர்றது அப்படிங்கிறது ஏதோ ஒரு நோய் தாக்குதலுக்கு அறிகுறின்னு சொல்லலாமா, இல்லை அது எதனால வருது? ஆமாம், அது வந்து நூற்புழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதனுடைய ஒரு அறிகுறி. அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து துருசு சுண்ணாம்பு அந்த மாதிரி இதை வந்து அந்த கலவையை நம்ம இது பண்ணி தென்னை மரத்தில் கொஞ்சம் கீழே அந்த தொலியை சீவிட்டு அங்கேருந்து வேர் பகுதி வரைக்கும் நம்ம அந்த இதை அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அது அதுக்கு மேலே பறகாமல் கண்ட்ரோல் ஆகுது. அது வந்து நான் எனக்கும் ஒரு சில மரங்கள் அந்த மாதிரி இதுகள் இருந்தது. அது பண்ணின பிறகு அது 100% கண்ட்ரோல் ஆகிருக்கு அந்த நோய். இப்போ குறிப்பாக நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா இளைஞர்கள் அவங்களுக்கு உங்கள் தென்னை சாகுபடி அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது தென்னை மரம்ங்கிறது வந்து ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. இன்னைக்கு வந்து தேங்காய் விலை வந்து ஏற்ற தாழ்வுகள் இருந்துட்டு இருந்தாலும் ஒரு நீண்ட கால பயிர், அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வருமானம் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு பயிருங்கிறது தென்னை. அதனால வந்து நம்ம வந்து தென்னை வளங்களை அழிக்காம நம்ம வந்து தென்னை மரங்களை பாதுகாத்து இப்போ அங்கங்கே பிளாட் போடுறதுக்காக தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி அழிச்சு பிளாட் போடுறாங்க. அந்த மாதிரி செயல்களுக்கு நாம நம்மளுடைய தோப்புகளை கொடுக்காம இருந்து நம்ம சந்ததிகளுக்கும் விவசாயம் பண்றதுக்கான இந்த மாதிரி நிலங்களை விட்டு வச்சுட்டு போனோம். தேங்காய் மட்டும் இல்லாம நமக்கு தென்னையிலிருந்து எல்லா பொருள்ல இருந்துமே நமக்கு வந்து அதிகமான மகசூல் கிடைச்சிட்டு இருக்கு. வருமானம், அதாவது ஈக்குல இன்னைக்கு ஈக்கு பாருங்க, 1 கிலோ ஈக்கு இன்னைக்கு 29 ரூபா விற்குது. எந்த பொருளுமே நமக்கு தென்னையிலேருந்து வேஸ்ட் போகல. அதனால நம்ம வந்து எல்லாருமே வந்து தென்னை மரங்களை வந்து பாதுகாத்து வீட்டுக்கு ஒரு 4 தென்னை மரம், அது நம்ம வீடு இடம்னா கூட ஒரு 4 தென்னை மரம் வச்சா கூட நமக்கு அதுல இருந்து அதிகமான பலன் கிடைச்சிட்டு இருக்கும். அதனால மேக்சிமம் விவசாயிகள் நம்ம தென்னை மரத்தை பாதுகாத்து வளர்த்தாகணும், பிளாட்டுகளுக்கு விற்காம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஒரு சந்தேகம், அது இப்போ தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மகசூல் கொடுக்குது, எல்லாம் சரிதான். இப்போ தென்னை ஆடுறதுக்கு ஆட்களே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுதே, அதுக்கு ஏதாவது நுணுக்கங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? தென்னை மரம் ஏறுறது வந்து முன்னால் வந்து வெறும் தடி வழியாக நம்ம பாரம்பரியமாக ஏறின முறையில் தான் ஏறிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த கம்பி வந்த பிறகு என்னென்னா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ஏறுறாங்க. நிறைய இளைஞர்கள் காலையில் வந்து தென்னை மரம் ஏறுறது, தேங்காய் வெட்டுறதுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸாகவும் ஏதாவது மிஷினரிஸ் எல்லாம் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இடங்கள்ல அது இன்னும் நடைமுறை சாத்தியமாக ஆகல. இன்னைக்கு அந்த கம்பி வந்திருக்கதே ஒரு பெரிய பலன் தான். இன்னைக்கு வந்து அதுவுமே ஒரு பெரிய பலன். அதனால தேங்காய் வெட்டு கூலி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இன்னைக்கு இருந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ஆக தென்னை சாகுபடி செய்யறதுனால ஒரு அதாவது வருமானத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கீங்கய்யா. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. இதுவரை தென்னை சாகுபடி நுணுக்கங்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் கணபதிபுரம் கே. அருள்ராஜன் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.